உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாரும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கள். எப்படா இந்த கப்பை தருவார் வாங்கி கொண்டு போவோம்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கள். நானும் விழுன முடிப்பேன், எனக்கு கதைக்கப்படாது. நான் சீஃப் கெஸ்டாக ஒரு 2-3 வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக் அத்லெட்டிக் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணின இந்த பிரின்சிபல் கஸ்டடியில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். அற்புதமான ஒரு டூர்னமெண்ட், ஒரு காம்படிஷன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு ஹோலிஸ்டிக் ஒர்க். தனியாக ஒரு ஆள் செய்கிறது இல்லை. இதை நான் பார்த்தோன்னா இருந்தேன், சில டீச்சர்ஸ் மேலே ஒவ்வொரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி கொண்டிருக்கணும், போய்கொண்டே இருக்கணும். ஒரு டீச்சர் ரிஃப்ரெஷ்மெண்ட் பார்க்குறேன், அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஃப்ளாக்ஸ், ஹவுஸ் டீச்சர்ஸ். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு விளங்கணும் என்னென்னா, இந்த டீச்சர்ஸ் தங்களுடைய வருமானத்திற்கு மேலே, தவிர சேலரிக்கு மேலே இதெல்லாம் ஒரு நோபல் ஹார்ட்ஸ் இருக்கிறார்கள்லாம் செய்வினோம், சும்மா செய்ய மாட்டேன். சரிதானே? இந்த டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வல் ஐட்டம் பழக்கிற டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறது தானே. அந்த இன்டர்வல் ஐட்டம் ஒரு பெஸ்ட் ஐட்டம். நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பிள்ளைகள் ஒர்க் பண்ணுது. அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் சயின்ஸ். அந்த உடம்புல நடக்கும் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், அது ஹார்ட்டுக்கு நல்லது. சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் செய்யாத பிள்ளை அதுக்காக ஈடுபடுத்திடணும். ஒரு பாடசாலையின் பிரதான நோக்கமே அனைத்து மாணவர்களுக்கும் உடற்கல்வி செயற்பாடு போய் சேரணும் என்றதுதான். அப்போ ஒரு முழுமையான நிறைய மாணவர்களை வச்சுக்கொண்டு அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரோக்ராமை ரெடி பண்ணியிருக்கணும். அந்த டீச்சர்ஸ் மேலே பாருங்கோ, அவைகள் அங்கே டான்ஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே இவைகள் பார்த்து எண்ணி கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த 1 மாதமாக நித்திரை இருந்திருக்காது அவைகளுக்கு. அந்த பிள்ளை இந்த உடுப்பு என்ன மாதிரி, இந்த 3வது ரோவில் இருக்கிற பிள்ளை கொஞ்சம் ஆடுது இல்லை, அதுக்கு என்ன செய்யணும் மண்டி இரவா யோசிச்சிருக்கணும். சரிதானே? அப்போ டீச்சர்ஸ் மேல் அவைகள் தங்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு இல்லாமல் இந்த பாடசாலைக்காண்டி மாணவர்களின் நலனுக்காண்டி ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ அந்த வகையில் அவைகளுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும். அது ஒரு டீச்சர்ஸ் மேர் மட்டும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூலோட ஓல்ட் பாய்ஸ் எந்த ஸ்கூல்லையுமே இப்படி இருக்காது. எந்த ஸ்கூல்லையுமே இருக்காது. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட்டுக்கு ஆஃபிஷியேட் பண்ணுறேன்டாலும் சரி, இங்கே கோச் பண்ணுறேன்டாலும் சரி, எங்களோட ஓல்ட் பாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன முன்னுக்கு நிற்பினோம். ஒரு காசு இல்லை, ஒரு டூர்னமெண்ட்டுக்கு போகிறது, டீம் போகிறதுக்கு காசு இல்லை, காசு அனுப்பிவிடும். இங்கே டூர்னமெண்ட்டை வைக்கணும், காம்படிஷனை வைக்கணும், ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிற்பினோம், கோச் பண்ணுறதுக்கு நிற்பினோம், அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிற்பினோம். முழு வேலையும் எந்த ஸ்கூல்லையும் இப்படி நடக்காது. ஏன்னா ஒரு மெசிவ் க்ரௌட் எங்களோட ஸ்கூலில். இந்த வகையில் நாங்கள் பெருமைப்படணும். ஒரு பெரிய ஒரு மெசிவான கூட்டத்தை எங்களோட ஸ்கூல் பின்னால் வச்சிருக்கு. நீங்கள்லாம் அதுக்கு மேலே நின்று விளையாடி கொண்டிருக்கீங்க. சரிதானே? அப்போ உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சொசைட்டி இருக்குது. ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கூல், அதுவும் ஒரு மிட் ஸ்கூல். சரிதானே? கலவன் பாடசாலை. அந்த பாடசாலையை ரன் பண்ணி கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம். இந்த ஓல்ட் பாய்ஸ் இருக்கிறதால தான் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது. நிறைய கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது. சரிதானே? அந்த ஓல்ட் பாய்ஸ் என் பாருங்கோ, நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும் தங்களோட வேலையை விட்டுட்டு. எந்த ஸ்கூல்லையும் அப்படி இருக்காது. நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் நிறைய போகிறபடியே சொல்கிறேன். மற்றது என்னென்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவையில் இங்கே இருக்க அவைய காலத்தில் சில ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தே இருக்காது, நிறைய காலம் நடந்திருக்காது. அப்போ ஆனால் அவைகளுக்கு அந்த ஏக்கத்தில் அங்கேருந்து அந்த காசை எடுத்து தாங்கள் குளிருக்கே இருந்து வேலை செய்து உழைச்சி தங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற காசுன்ற ஒரு பகுதியை நீங்கள் விளையாடணும், தங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காண்டி அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஆலமரத்தின் விழுது மாதிரி, இது ஒரு ஹொக்கிலிருந்து கல்லூரி ஒரு ஆலமரம் மாதிரியும் நீங்கள் விழுதுகள் நல்லா அந்த ஆலமரத்தை ஆட விடக்கூடாது, பள்ளிக்கூடத்தை சேஃப்கார்ட் பண்ணணும். அதான் நீங்கள் அந்த ஓல்ட் பாய்ஸாக இந்த சொசைட்டிக்கு செய்கிற வேலை. அதோட இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நாங்கள் எல்லாருமே தெரியும், ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம், படிக்கலாம் எல்லாம் தெரியும். நான் அதை விட சில விஷயங்கள் சொல்கிறேன். ஏன் நாங்கள் இந்த அத்லெட்டிக் மீட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்யணும் என்றால், ஒரு மாணவன் எதிர்காலத்தில் ப்ராப்ளம் சால்விங் குவாலிட்டியை பில்ட் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பெஸ்ட் டாஸ்க். ஏனெண்டா யாரெண்டாலும் ஒரு டாக்டர் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும், அப்போ தான் விரதம் மாறும். டீச்சர் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும், அதுதான் அந்த பிள்ளைங்க பெர்ஃபார்மன்ஸ் போடும். ஒரு கோச்
தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கூட்டினா ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்கணும். அப்போ ப்ராப்ளம் பேஸ்ட் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த உடற்கல்வி செயற்பாடுகள் முந்தி தான் இதை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏன்னா உங்களோட படிப்போடு வந்துட்டு இந்த படிப்போடு வந்தது உங்களுக்கு இந்த படிப்பை உயர்த்துறதுக்கு தான். நீங்கள் சொன்ன ஆரம்ப மாட்டீங்க நான் காலமே 6 மணிக்கு கிரவுண்டுக்கு அனுப்பேன், இந்நேரம் இரவு 7 மணி வரையும் கிரவுண்டுக்கு அனுப்பேன். சரிதானே? எங்களுக்கு தான் இந்த விளையாடுறாக்களுக்கு தான் ஒரு போராடணுமென்ற மனநிலை வரும். ஒரு டாஸ்க் வந்ததுன்னா அதை அச்சீவ் பண்ணணும். அது விளையாடுறாக்களுக்கு தான் வரும். அதோட இந்த மாடர்ன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் உங்களோட கல்வி எப்படி இருக்குமெண்டா ப்ராப்ளம் சால்விங் தான். யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறானோ அவன் தான் பெட்டர் ஜாப்ஸை எடுப்பான். அப்போ இந்த விளையாட்டு செயற்பாடுகள் இன்றியமையாதது. இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்புக்கு சேரும். சரிதானே? ஒரே நாளில் விரையிலாது. ரைட்? ஏன்னா இது வந்து ஃபிசிக்கல் எடியூகேஷன். எங்களோட ஃபிசிக்கு எடுக்கேட் பண்ணுறது சும்மா சாதாரணமாக நான் சும்மா சொல்கிறது போராடம் எல்லாம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு 40 மீட்டர் சேம் பிளேயருக்கு அந்த பந்தை கையில் அவன் கைக்கு எறிகிறதுக்கு ஒரு 2000 மணித்தேலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சும்மா அறியலாம், எல்லாரும் அறியலாம். அவ்வளோ ஒரு ரிதமிக்கான மூமெண்ட்டை எங்களோட பாடிக்குள்ளே கொண்டு வரேன்னா கடும் ப்ராக்டிஸ். மற்றது விளையாடுறாக்கள் சும்மா இல்லை. சரிதானே? பயங்கர பெயின்ஃபுல். எல்லாருமே போய் கொப்பி எடுத்து புத்தகம் எடுத்து படிக்கிற சுகம். விளையாடுறது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு இன்றைக்கு ஓடினோடனே எவ்வளோ பெயின். சரிதானே? பேர்ன் பண்ணும், லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேட் பண்ணும், மசில் பேர்னிங் சென்சேஷன் வரும். இதோட ஓடி ஜெயிக்கிறதுண்டா ஒரு சரியான டஃப். ஏனென்றால் இந்த வந்து எங்களோட ஃபிசிக்கு எடுக்கேட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் ஒரு டஃப்பான டைமில் போராடுற மனையில் வரும். அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதோட நான் முடிக்கிறேன், டைம் ஆகுது. அதோட இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் தான் ஸ்வீட் மெமரி வரும், நல்ல மெமரி வரும். சரிதானே? இது இந்த பிலோசபியை தான் நான் எங்கே போனாலும் அதை சொல்கிறேன். நான் சரிதானே? ஸ்வெட் பீப்புள் கேன் என்ஜாய் த ஸ்வீட்னஸ். ஸ்வெட் பீப்புள் தான் என்ஜாய் பண்ணலாம் ஸ்வீட்னஸ். யார் ஸ்வெட் பண்ணுறீங்கன்னா இந்த கிரவுண்டில் வேலை செய்கிறாங்க. சரிதானே? ஒவ்வொரு நாள் இந்த டே வந்து உங்களுக்கு இந்த மெமரியை இழுத்து கொண்டு போகும் 50-60 வயசுக்கு பிறகு. சரிதானே? உங்களை பார்க்கறதுக்கு ஒரு தரம் இல்லைன்னா கூட உங்களோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் மெமரி வந்து இழுத்து கொண்டு போகும். அப்போ அந்த வகையில் நல்ல கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸை விளையாடுங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதன் அனுகூலங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து உங்களோட ஸ்கூலுன்ற லீடர். சரிதானே? ஒரு பேட்டிலில் கேப்டன் நல்லா இருந்தால் தான் அந்த பேட்டிலே நல்லா இருக்கும். இல்லைன்னா சண்டை தோத்துப்போம், எல்லாரும் செத்து போயிடும். இப்போ லீடர் நல்லா இருக்கும். சரிதானே? இங்கே நிறைய லீடரை உருவாக்கியிருக்காரு இந்த லீடர், ஸ்கூலுன்ற லீடர். சரிதானே? ஹவுஸுக்கு ஒரு லீடர், ஹவுஸ் டீச்சர்ஸ். சரிதானே? ஆர்கனைஸ் பண்ணுறது ப்ரோக்ராம், மற்றது ப்ரிஃபெக்ட்ஸ். சரிதானே? அப்போ இப்போ இப்படி நிறைய லீடர்ஸை உருவாக்கியிருக்கு. இப்போ லீடர்ஸ் தான் கஷ்டம். அப்போ லீடர்ஸை உருவாக்கினா அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் கிடைச்சிருக்கிறார். அந்த கேப்டனை பின்னால் ட்ராவல் பண்ணுங்க. ஸ்கூலுன்ட்டு அந்த மோரலை வச்சு கொள்ளுங்க. சரிதானே? உங்களோட தாரக மந்திரம் ஸ்கூலோட மோட்டோ என்ன? கெட்ட தொழுகு. அப்போ இன்னும் எடுக்கேட் பண்ணுறது நம்ம டீச்சர்ஸ் ஆர் குட். சரிதானே? நான் போராடமெல்லாம் சொல்கிறேன் என்னென்னா, குருடை நீக்க குருவிடம் பணிந்தேன். குருடை நீக்கிறதான் டீச்சர் வேலை. அப்படி தான் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும். அவையில் சங்கட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கிறேன். நான் ஒரு டீச்சர் மேட் மேன். சரிதானே? என்ன கிரவுண்ட்லேயும் ஒரு டீச்சர் தான் பாலிஷ் பண்ண அவரும் இங்கே இருக்கிறேன். சரிதானே? என்ன பாலிஷ் பண்ண எல்லாருமே இந்த சீனியர்ஸ், இந்த கோச்சஸ் எல்லாருமே டீச்சர்ஸ். அதோட வீட்டிலையும் நான் ஒரு டீச்சருக்குலேருந்து வந்தேன். அப்போ டீச்சர் மேட் மேன். சரிதானே? டீச்சருங்கிற ஒரு மோரல் இருக்கும், அந்த பாகுபாடு இருக்காது. எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரி சமநிலையாக நடத்தி உங்களை மேலே கொண்டு வைக்கும். இன்றைக்கும் என்னோட ஒரு டீச்சர் வந்து கதைச்சா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன பார்த்ததுக்கு. ப்ரொஃபஸராக ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இந்த ஸ்ரீலங்கா. சரிதானே? ஆனால் நான் இங்கே தான் விளையாடி நான் முடிஞ்சிடுவேன். சரிதானே? விளையாடுறது கொஞ்ச நேரம். ஏன் விளையாடுறாக்கள் படிக்கலாமல் இருக்கணும்னா நீங்கள் விளையாடி போட்டு வெளியில் நிற்கிறீங்க, போய் படிக்கிற நேரத்தில் படிக்கிறீங்க. அதை படிக்கணும், அதை சேலஞ்சாக எடுக்கணும். சரிதானே? எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய கல்வி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரும், யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ஸ் வரும். அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியம் தான் எல்லாத்தை விட முக்கியம். ரைட்? அப்போ இந்த ஒரு விளையாட்டு செயற்பாடு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கும், அதே நேரம் ஒரு நல்ல மெமரியை தந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட பாடசாலையை நீங்கள் பாதுகாக்க தெரியணும். இறுதியாக நான் வேற ஒன்று சொல்லி போடுறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்து எப்போவுமே கிடைக்காது. எந்த கவலையும் இல்லாமல் நல்லா விளையாடி
என்ஜாய் பண்ணி அந்த மெமரியை கொண்டு போங்க. அப்போ ஸ்வெட் பீப்புள் கேன் என்ஜாய் த ஸ்வீட்னஸ், ரைட்? அப்போ ஸ்வெட் பீப்புள் யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அண்ட் ஸ்வெட் பீப்புள். இந்த ஸ்வெட் பீப்புளுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எதிர்காலத்தில் நல்லா விளையாடுங்க, நல்ல மெமரியை கொண்டு வாங்க, நல்லா படியுங்க, ஒரு நல்ல மேல்நிலையில் வந்துட்டு இந்த பாடசாலையை காப்பாற்றுங்க கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நான் இருக்கிறது நன்றி.